Hi guys, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து ரசப்பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரசப்பொடி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 250 கிராம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 100 கிராம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து கையில் எடுத்து பாருங்கள். ஸோ சூடு தாங்காமல் கீழே போட்டுடணும். பட் கையில் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஹீட்டில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கோங்க. அது வந்து ஆறட்டும். இப்போ வந்து ஜீரகம் போட்டுடலாம். இப்படி தான் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து வறுத்துட்டு அதில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி அடிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் ரசப்பொடி. ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து எங்களோட சௌராஷ்டிரா ஸ்டைலில் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து அந்த பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ துவரம் பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ அதுவும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதே பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே பிளேட்டில் போட்டுடலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுடலாம். நான் கருவேப்பிலை நிறையவே எடுத்திருக்கேன். கருவேப்பிலை போடும்போதே பெருங்காயம் போட்டு அதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து அதே பிளேட்டில் போட்டுடலாம். மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ அரைக்கலாம். அரைச்சி எப்படின்னு காமிக்கிறேன். அந்த மாதிரி அரைக்கணும். குறந்து தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரசப்பொடி. இப்போ பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் குறந்து அரைச்சிக்கணும். ரசப்பொடிக்கு நல்லா வாசனையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டோம்னா எல்லாமே போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சிடுங்க. குறந்து அரைங்க. அது மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா மிளகு ஜீரகம் தனித்தனியாக போட்டுருக்கோம். இந்த ரசப்பொடி ரசத்துக்கு மட்டும் கிடையாது, மித்த நான்வெஜ் ரெசிபி பண்ணுறதுக்கு, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி செய்கிறதுக்கும் இந்த ரசப்பொடி ரொம்ப யூஸ் ஆகும். அதே போல் வெஜ்ஜுக்கு மீல் மேக்கர் கிரேவி, வேறு ஏதாவது கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். நல்லாயிருக்கும். சேனலை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் வந்து லைக் கொடுத்துருங்க. அதே போல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.